ஒருவேளை வாழ்க்கையில பல தடவை தோத்து போனா மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான மந்திரத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமோ தெரியல. இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க மனசுல நிறைய காயங்களோட செலவழிக்கிறதுக்கு கூட பணம் இல்லை, கையில ஒரு கைக்குழந்தை அதை பக்கத்துல தூங்க வச்சுட்டு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது ஒரு கதை புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்வதற்காக. ஆனால் இந்த உலகமே உங்களிடம் சொல்கின்றது உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களுடைய கனவினை உங்களால் சாதிக்க முடியாது அப்படி என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கு? இதுபோல்தான் ஆசிரமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணிற்கும் நடந்தது. அவருடைய கதை புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கு அவர் கேட்டுக்கொண்ட போது பல புத்தகங்களை வெளியீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அவருடைய புத்தகத்தை வெளியீடு செய்வதற்காக 12 முறை நிராகரித்தது. ஆனால் அந்த பெண்மணி தற்போது பல பில்லியன் சொத்துக்களுக்கு சொந்தக்காரியாக இருக்கிறார். யார் அவர்? வாங்க பார்க்கலாம். 1990 காலப்பகுதிகளிலே இங்கிலாந்தில் வசித்தவர் தான் J.K. ரோலிங் என்பவர். அவர் அந்த காலப்பகுதியில் வசிக்கும் போதே பல துன்பங்களுடனும் துயரங்களுடனும் தான் வசித்துக் கொண்டிருந்தார். காரணம், அவருடைய கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் கையில் செலவழிப்பதற்கு பணம் கூட இல்லை, கையில் ஒரு பெண் குழந்தை வேறு, எங்கு செல்வதென்று தெரியாமல் ஒரு ஆசிரமத்திலே வசித்துக் கொண்டிருந்தவர் தான் இவர். இவருடைய கணவன் கைவிட்டிருக்கலாம், இந்த உலகமே அவரை நிராகரித்திருக்கலாம், ஆனால் அவரிடம் ஒரே ஒரு விடயம் மாத்திரம் இருந்தது. அதுதான் அவருடைய நாவலை, அவருடைய ஸ்டோரியை எழுதி முடிப்பதற்கான கற்பனை திறன். இந்த நிலையில் தான் அவருடைய முதலாவது கதை புத்தகத்தை எழுதி முடிக்கிறார். அந்த கதை புத்தகம் தான் ஹாரி பாட்டர். இந்த புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு அதனை வெளியீடு செய்யுமாறு 12 புத்தக வெளியீடு நிறுவனங்களிடம் கேட்டுக்கொண்ட போதும் கூட அவர்கள் அதனை நிராகரித்தார்கள். கடைசியில் கேலியும் செய்தார்கள். சிறு பிள்ளைகளின் புத்தகங்கள் விற்கவும் முடியாது, அதனால் பணம் சம்பாதிக்கவும் முடியாது என்று கேலியும் செய்திருந்தார்கள். ஆனால் அவருடைய முயற்சியை அவர் கைவிடவில்லை. நம்மில் பலர் நம்முடைய முயற்சி ஒரு தடவை தோல்வியுற்றிருந்தாலே நம்முடைய முயற்சியை நாம் கைவிட்டு விட்டு சென்றிருப்போம். ஆனால் 12 முறையும் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தோல்விகளை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். இறுதியில் ப்ளூம்ஸ்பர்ரி என்கிற ஒரு சிறிய புத்தக வெளியீடு நிறுவனம் அந்த புத்தகத்தை வெளியீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பளித்தது. இருந்த போதும் அவரிடம் அந்த புத்தக வெளியீடு நிறுவனம் சொன்னது, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய செலவிற்காக நாட்கூலி வேலை ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் சிறு பிள்ளைகளின் கதை புத்தகம் விற்பதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படி என்று. ஆனால் இந்த உலகமே எதிர்பாராத விதமாக அந்த புத்தகம் உலகில் விற்கப்பட்டது. இந்த புத்தகத்தின் பல லட்சம் பிரதிகள் பல கோடிகளுக்கு விற்கப்பட்டது. இந்த உலகமே நிராகரித்த ஒரு விடயம் கடைசியில் உலக சாதனையாக மாறியது. J.K. ரோலிங் சக்சஸ்ஃபுல் ஆத்தராக வரலாற்றில் இடம் பிடிக்கிறார். ஹாரி பாட்டர் என்கிற சீரிஸ் மட்டுமே 25 பில்லியன் US$ விற்பனையாகின்றது. எல்லாத்துக்கும் மேல தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது வெற்றியின் ஆரம்பம் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டினார் J.K. ரோலிங். இந்த ஸ்டோரி நமக்கு கற்றுத்தர பாடம் என்ன? நம்முடைய முயற்சியை நாம் எப்போதெல்லாம் கைவிட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்போதெல்லாம் நாம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய அடுத்த முயற்சி, நம்முடைய அடுத்த சாப்டர் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு விடயமாக கூட இருக்கலாம். ஒரு ஏழை பெண்மணியால் இவ்வளவு தோல்விகளையும் எதிர்கொண்டு ஒரு வேர்ல்டு மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியும். அப்படி என்றால் நம்முடைய முயற்சியை, உங்களுடைய முயற்சியை, என்னுடைய முயற்சியை செய்ய விடாமல் தடுப்பது என்ன? எந்த நிமிடமும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம், உங்க கதை இன்னும் முடியல.